அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அன்பு உள்ளங்களுக்கு அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல அன்பர்கள் மற்றும் சன்மார்க்க இருக்கின்ற மகளிர் பல கேள்விகள் வினாக்களை எழுப்பி இருக்கின்றார்கள். அதற்கு விளக்கம் அளிக்கும் வண்ணமாக இன்றைய நிகழ்ச்சி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் வரக்கூடிய சந்தேகங்கள். இந்த ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் எது எண்ணில், ஜீவகாருண்யத்துக்கு முக்கியமான லட்சியம் எது எண்ணில் அப்படின்னு வள்ளல் பெருமானார் விவரிக்கிறாரு. அதை இப்போ பார்க்கலாம். ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களாயும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாகவும் இருக்கின்றனவென்றும், அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கு பூத காரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றனவென்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரியாவிடின் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அப்படின்னு இந்த முதல் பாரால் பார்க்கலாம். ஆன்மாக்கள் எல்லாம் அது அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அற்பெருஞ்சோதி என்று ஒவ்வொரு தேகத்தை இழந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது. ஆன்மாக்களெல்லாம் இயற்கையாகிய உண்மை ஏகதேசங்களாக விளங்கி கொண்டிருக்கின்றது. இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கறிவாய், இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கு அறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும். இப்போது ஏகதேசங்கள் அப்படிங்கிறது எல்லா தோற்றங்களும் அவன் தான் ஆண்டு கொண்டு இருக்கின்றான். யார்? அற்பெருஞ்சோதி ஆண்டவர். அந்த இதில் அறிவுக்கறிவாய் நம்மளுக்கு ஓரிறிவு இருக்கிறது, அதில் எப்படி விளங்குறது, ஈரறிவு இருக்கிறதுல எப்படி விளங்குறது அப்படின்னு ஏற்கனவே இது ஒரு சட்டம், இயற்கை சட்டம் விளங்கி கொண்டு இருக்கின்றது. அப்போது ஐந்தறிவு எப்படி, ஆறறிவு எப்படின்னு அது சட்டம். இதுக்கு தான் தெரியும். ஐந்தறிவுக்கு பேச தெரியாது, கேட்க மட்டும் தெரியும், மற்ற இதெல்லாம் தெரியும். ஆனால் அது பகுத்து அறிந்து எதுவும் யோசனை பண்ணுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் அதுக்கு கிடையாது. அப்போது ஒவ்வொன்று ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் அந்த மாதிரி வேதம் இருக்கின்றது. இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவுக்கறிவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாயும் இருக்கின்றன வேண்டும். அந்த ஆன்மாக்கள், எந்தெந்த தேகத்தை பெற்ற ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிப்பதற்கும் பூத காரிய தேகங்களே உரிமையாக இருக்கின்றன வேண்டும். அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அந்தந்த எந்த தேகம் கொடுத்துருக்குறாங்களோ அதில் காரியப்பாடு இருக்கிறது தான் அந்த ஆன்மாக்களுக்கு இது உரிமை இருக்கின்ற, அந்த தேகத்துக்கு அது உரிமை இருக்கின்றன என்றும், அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி ஆன்மா அப்படிங்கிறது அது எப்போவுமே நினைத்து இருக்கக்கூடியது. ஒவ்வொரு உடம்புலையும் அந்த உடம்பை இழக்கும்போது ஆன்மா வேறொரு உடம்பை எடுத்துக்கும். இதுதான் இயற்கை சட்டம். அதில் உயிர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஆன்மாக்களின் ஜீவர்களாகி அதிகரியாவிடின் ஆன்ம விளக்கம் மறைந்து, அந்த ஜீவன் அப்படிங்கிறது உயிர், அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்த ஆன்ம விளக்கம் மறைபட்டும் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இது இயற்கை. இதில் எப்படி எந்த இதில் உணர்வான் ஆன்மா வேறு ஜீவர்கள் அப்படின்னா ஆறறிவு பெற்ற மனித தேகம் பெற்றவர்கள் தான் உணர முடியும். அதனால் அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும், இந்த அருள் விளக்கம் வெளிப்படாது. அப்போது மூடம் உண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும். அதாவது ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம போகும்போது மேலேறும் வீதி அப்படின்னு வள்ளல் பெருமானாருடைய பரலோக வாழ்வு அடைவதற்காக நாங்கள் சொல்லும்போது தத்துவ நிலைகளை கடக்கும்போது அந்த இறுதி நிலை அப்படின்னு வரும்போது, தத்துவ நிலை கடப்பதற்கு இறுதி நிலை அப்படின்னு வரும்போது அங்கே மூடம் உண்டாகும். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது, அந்த மூடத்தை விளக்கணும்னு என்ன பண்ணுறதோ அதுதான் ஜீவகாருண்யத்தை கையில் எடுத்து அதை விளக்கி பரலோக வாழ்வை அவர் அடைகிறார், பரலோக இன்பத்தையும் பெறுகிறார்.
அப்போது இது வந்து மேலேறி மறைபடுவதற்கு அது திறப்பதற்கு என்ன சொல்கிறாரு, ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படிங்கிறாரு. அப்போ ஜீவகாரணியம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அந்த திறவுகோல் கொடுக்கப்படும். எந்த திறவுகோல்? பரலோக வாழ்வுடைய திறவுகோல் கொடுக்கப்படும். அதனால் இந்த அருள் விளக்கம் வெளிப்படாது என்றும், இதெல்லாம் செய்யணுன்னா அருள் விளக்கம் வெளிப்படாது, அப்போது மூடம் உண்டாகும் என்றும், அதுவே ஆன்மாக்களுக்கு பந்தமாகும். அப்போ ஒன்றுமே தெரியலன்னா இவன் தெரிஞ்சது பரலோக வாழ்வு இன்பத்தை அனுபவிக்காத போது இகலோக இன்பம் அப்படின்னு ஒன்று இருக்கேன், அதன் மூலமாக அந்த உயிர்களுடைய பந்தம் சொந்தம் அப்படிங்கிற லெவலில் போயிடுவான். அதில் வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த மூடம் உண்டாகிற போது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படி தான் போயிட்டாங்க. ஞானிகள் யோகிகள்னால் நிறைய பேர் அப்படி தான் சிவத்தை கடந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் சிவம் கடந்து இருக்கக்கூடிய தன்மை தான் பரலோக வாழ்வு அப்படிங்கிறது உண்மையான வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வள்ளலாருடைய கருத்துக்கள் இருந்து பந்தமாகும் என்றும், அது பற்றி இது மாதிரி நூல் சரவணானந்தம் தான் நிறைய நூல்கள் கூட எழுதியிருக்கிறார். ஆன்மாக்களுக்கு பந்தமாகும் என்றும், அது பற்றி அவசியம் பூதகாரிய தேகம் வேண்டும் என்றும், இந்த பந்தமாகக்கூடிய ஆன்மாக்களுக்கு அது பற்றி அவசியம் பூதகாரியம் தேகம் வேண்டும். இந்த பூதகாரியம் தேகம் அப்படி பஞ்சபூத காரியம் தேகம் வேணும். பஞ்சபூதம் அப்படிங்கிறது எல்லாத்துலையும் இருந்தாலும் இந்த மனித இதில் தான் வந்து அதிகமாக இது இருக்குது, அறிவு விளங்கக்கூடிய தன்மை. பூதகாரிய தேகங்களுக்கு மாயை முதல் காரணமாதலால் இந்த பூத உடம்பு எப்படி தோன்றுது அப்படின்னா மாயை தான், மாயையால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு தான் இந்த தேகம் முதல் காரணமாதலால் அந்த மாயையின் விகற்ப ஜாலங்களாகிய, அந்த மாயை பல்வேறு ஜாலங்களாகிய பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும், இந்த பூததாயங்கள் இது வந்தாச்சு அப்படின்னா மாயையினுடைய விகற்ப ஜாலங்களாகிய நம்ம அறிவினால் எது உண்மை அப்படின்னு தண்ணி போகும்போது அந்த உண்மை நிலைக்கு வரும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தெரியாதவங்களுக்கு கூட இந்த பசி தெரியும், தாகம், பிணி, இச்சை, இதை எல்லாத்துக்கும் தெரியும். அது எப்படி வருது அப்படிங்கிறது மாயையினுடைய விகற்ப ஜாலங்கள். பயம், கொலை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும். அப்போது இதில் வந்து நம்ம உஷாராக, அதாவது கொஞ்சம் அறிவு விளங்கவங்களுக்கு அதிலிருந்து தப்பிச்சுக்குவான். அடிக்கடி அபாயங்கள் நேரிடும். அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்கு தக்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும். எப்படி அற்ப சுதந்திரம் கொடுத்துக்கிறது எப்படின்னா, நம்மளுக்கு கரணம் இருக்குது அந்த மனத்தினால், அப்போ இந்திரியங்கள் இருக்குது. அப்போ பார்த்து தெரிஞ்சு இந்த பக்கம் போனால் அதில் மாட்டிக்குவோம், இந்த பக்கம் போனால் நம்ம நல்வழியில் போய்க்குவோம் அப்படின்னு ஒரு அபாயம் நேரிடும் அப்படின்னு நம்ம முன்னாலே ஒரு கண்ணமைக்கும் நேரத்தில் நாம் தரிச்சிக்குவோம். ஏன் அப்படின்னா அந்த அறிவின் மூலமாக அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும், அப்படி அபாயங்கள் நேரிடாமல் கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சர்வ ஜாக்கிரதையோடு முயற்சி செய்து தடுத்து கொள்வதற்க அற்ப சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் கொடுக்கப்பட்டது என்றும், அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி, நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அபாயங்களை எல்லாம் நீக்கி ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு இந்த தேகத்துக்கு ஏற்படைய அபாயங்களை நாம் நீக்கிக்கிறோம். ஆனால் ஆன்ம லாபத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய கடவர் என்றும், மூழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி, தாகம், பிணி, இச்சை, எளிமை, பயம், கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ள மாட்டாமல் வருந்துகின்ற ஜீவர்கள் விஷயத்தின் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காரணியத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும். அப்போது சில பேருக்கு அந்த அறிவு விளங்காதனால இப்போது அவங்க வந்து வயோதிகம் அடங்கியிருப்பாங்க, அந்த பசியை நீக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பசி வந்தால் சாப்பிடலைன்னா மரணிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பயம் வரும். எப்படி போய் கேட்குறதுன்னு ஒரு இது வரும். ஆனால் இந்த நல்ல சுதந்திரமுள்ள ஜீவர்கள் காரணித்தால், எந்த காரணித்தாலும் அவங்க மேலே கருணை வைத்து அந்த ஜீவ காரணித்தால் அதை நிவர்த்தி செய்யும்போது செய்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அபர ஜீவகாரணி
அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும், எப்படி பசியினால் வரும் துன்பமும் கொலையினால் வரும் துன்பமும் தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபரஜீவகாரணியம். அதாவது பசியினால் வரும் துன்பம் ஒன்றும் கொலையினால் வரும் துன்பம் ஒன்றும் தவிர மற்றவைகள், இது பரஜீவகாரணியம் 2. பசியினால் வரும் துன்பத்தை நீக்குவது ஜீவகாரணியம், பசிக்கு உணவு கொடுத்தல். அப்போது ஒரு உயிரை கொல்றதுக்கு அதில் அந்த உயிருக்கு துன்பம் வராமல் தடுத்தால் இந்த 2 தான் பரஜீவகாரணி பரலோக வாழ்வுக்கு முக்கியமானது. மற்றதெல்லாம் அபரஜீவகாரணியம், இந்த யுகத்தில் தீர்த்து வைக்கக்கூடியது அபரஜீவகாரணியம். அப்போ பரஜீவகாரணியம் தான் இந்த சன்மார்க்கிகள் முக்கியமாக எடுத்துக்கணும். அதனால் இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டும். என்ன அபரஜீவகாரணியம் என்ன பண்ணும் அப்படின்னா, இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும். இது அதாவது அவங்க சொல்கிறாங்களே, அந்த இதில் பயம், அதாவது தாகம், பிணி, நோய், இச்சை ஆசைப்படுவது, எளிமை, பயம், கொலை. பயம் இந்த 4 1 2 3 4 5 இந்த 5க்கு வரக்கூடிய இன்பம் எதுன்னா இவ்வுலக இன்பத்தை மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும். ஆனால் பசியும் கொலையும் ஒரு உயிரை கொள்வதை தடுக்கிறான். இப்போ ஒரு ஆடு இருக்குது, கோழி இருக்குது, அதையெல்லாம் நீ அறுக்க வேண்டாம், அதை தடுக்கிறான். தடுக்கிற யாரோ அவர் பரஜீவகாரணியத்துக்கு பாத்திரமாவார்கள். அதே மாதிரி பசியினால் வரும் துன்பத்தை ஜீவகாரணியம் செய்து உயிர்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் அப்படிங்கிற மாதிரி அந்த பசியினால் வரும் துன்பத்தை நீக்குபவர்களுக்கும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குபவர்களுக்கும் பரலோக வாழ்வு அமைந்திருக்கின்றது. மற்றது இகலோகத்தில் தான் இன்பம் கிடைக்கும். பரஜீவகாரணியம் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும், எப்படி பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பரஜீவகாரணியம். இது 2 தான் பரஜீவகாரணியத்துக்கு உகந்தது. ஆதலால் இவ்வுலக இன்பங்களையும் அளவிருந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அடையாத முக்தி இன்பத்தையும் அருளால் அடையப்படும் என்றும், இப்படி இந்த இறைவனுடைய அருளால் தான் இந்த இதில் கிடைக்க முடியும். ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் அந்நிய ஜீவர்களுக்கு நேரிட அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கு தக்க சுதந்திரம் அறிவும் இருந்தும், எல்லாத்துக்கும் அந்த இது கொடுக்குறான், சுதந்திரத்தை கொடுக்குறான். அவன் அந்த மாயை விகற்ப ஜாலங்களில் போய் தவறாக பயன்படுத்திக்கிறான். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் அப்படிங்கிற ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம் கொடுத்துருக்குறான். அப்போது இதை இந்த சுதந்திரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போது இந்த போக சுதந்திரத்தில் அதிகமாக வீழும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு மாயை அப்படிங்கிறது நாமளே தேடிக்கிறோம், மாயைக்கு போய்க்கிறோம். அப்படி வரும்போது என்ன ஆகுது, இந்த ஊழ்வகை வரும், துன்பங்கள் வரும், அஜாக்கிரதையும் வரும். அப்போ இந்த மாதிரி அந்நிய ஜீவர்களுக்கு நேரிடும் அபாயங்களை நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரம் அறிவிருந்தும், அந்த அறிவு அந்த ஜீவர்களுக்கு இருக்குது, அது பயன்படுத்தலை. அறிவிருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்க சுதந்திரமும், இவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரம் அருளால் அடையப்படுவதில்லை என்றும், தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார் என்றும். ஏன் அப்படின்னா, இது அவனுக்கு போய் அந்த எடுத்து சொல்லலை. வஞ்சித்தவர்களுக்கு, இதையெல்லாம் இருந்து செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு தான் அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசல் வஞ்சனை செய்வாருக்கு இது அமையாது. அருளால் அடையப்படுவதில்லை, அவனுக்கு அருள் வராது அப்படிங்கிறார். தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார்கள். இந்த சுதந்திரத்தையும் அந்த புவன போகம், இந்த புவனம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போகத்தை அனுபவிப்பது கூட இழந்து விடுவார்கள். கடவுள் வேதத்தில் விதித்திருக்கின்றபடியால் ஊழ்வகையாலும் அஜாக்கிரதையாலும் பசி கொலை என்பவைகளால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும்
எல்லா ஜீவர்களுக்கு விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ள ஜீவர்கள் வஞ்சியாமல் அப்படி அவங்களுக்கு இருக்கும்போது அந்த எந்த வஞ்சனை இல்லாமல் மற்ற ஜீவர்கள் மற்ற அன்பர்கள் தயவினால் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகரணத்துக்கு முக்கியமான லட்சியம் என்றும் அதில் சத்தியமான நம்பிக்கை வைத்து பசித்த ஜீவர்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும் அப்படின்னு இவங்க சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போது அந்த மற்ற ஜீவர்களுக்கு நாம் பசிக்கும்போது உணவும் மற்ற உயிர்களை கொலை செய்யும்போது தடுத்தும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆகாரத்தால் பசி நீக்கியும் கொலைப்படும் ஜீவர்களுக்கு செய்வகையால் கொலை நீக்கியும் திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுவதே மேலான பிரயோஜனம் என்றும் அறிய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் நாம் கவனித்து இந்த ஜீவர்களுக்கு பசிப்பினை போக்குவதும் கொலைப்படும் உயிர்களை தடுத்து அதை கொலைப்படாமல் தடுப்பதும் இந்த இரண்டு செய்கைகள் பரலோக வாழ்வை நாம் அடையத்தக்க வகையில் எங்களுக்கு இறைவன் அருள் கொடுக்கப்படும். ஆனால் மற்றது தாகம், இச்சை, எளிமை, பயம் இதையெல்லாம் நீக்கினா நம்மளுக்கு இகலோகத்தில் சிறிய இன்பம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போது இதை நாம் இந்த இரண்டு விஷயத்தையும் புரிந்து கொள்ளணும். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் ஆன்மீக அன்பான வணக்கம். தயவு 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 எல்லா உயிர்களும் புற்றுவாள்.